ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும், இங்கு வந்திருக்கும் அனைத்து குருமார்களுக்கும், ஆசான்களுக்கும், ஜோதிடர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு எனக்கு பேச வாய்ப்பளித்த திரு ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னோட குருநாதர் தங்கப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன். இப்போ நான் பேச போற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டா, வாகன யோகம். வாகன யோகம் யார் யாருக்கு எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் வந்துட்டு இப்ப நான் பேச போறேன். அது வாகனம் அப்படின்னாவே 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல என்னன்னா வரும் அப்படின்னு சொன்னா, காரகத்துவங்கள் வந்து முக்கியமா சொல்லணும்னா தாய் வழி உறவுகள், உயர்கல்வி, வாகனம், சொந்த வீடு, மனை, இதெல்லாம் வந்து 4ஆம் இடம். இதுல வாகனத்தை பத்தி மட்டும் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ வாகனம் ஒருத்தருக்கு வந்துட்டு நல்லா அமையணும், யோகமா அமையணும் அப்படின்னு கேட்டா 4ஆம் பாவகம் நல்லா இருக்கணும். அப்ப 4ஆம் பாவகம் வலுப்பெற்று இருக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்துட்டு வாகனத்துக்குரிய கிரகம் அப்படிங்கிறது வந்து சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் வந்து நல்லா இருக்கணும். முதல்ல சுக்கிர பகவான் வலுப்பெற்றிருக்கிறது ஆட்சி, உச்சம், பகை இல்லாமல் நட்பு வீட்டுல இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கேந்திர திரிகோணங்கள்ல இருக்கணும். இந்த மாதிரி அமைப்புல இருந்தா அந்த கிரகம் வந்து வலுப்பெற்று இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பயண கிரகம் சந்திர பகவான் பலம் பெற்று இருக்கணும். இப்படி பலம் பெற்று இருந்தால் வாகன யோகம் உண்டு. அடுத்தது 10ஆம் அதிபதி, அதாவது 10ஆம் அதிபதி அல்லது 10ஆம் இடம் பலம் பெற்று 7ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பார்ப்பாரு இல்லையா? அப்படி பார்க்கும் அமைப்பும் வந்துட்டு நல்ல வாகன யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி லாபாதிபதி நின்ற இடமும் வந்துட்டு சிறப்பா இருந்தது, வலுப்பெற்று இருந்தது அப்படின்னு சொன்னா அதுவும் வந்துட்டு நல்ல வாகன யோகத்தை கொடுக்கும். இப்போ வாகனம் அமைகிறது எப்படி அமையும், எந்த மாதிரி இடத்துல வந்துட்டு அமையும் என்ன மாதிரி அமையும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னா, 4ஆம் வீடு வந்து முதல்ல வந்து சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருந்து 4ஆம் வீட்டிற்கு குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் தொடர்பு ஏதாவது ஒருத்தர் பார்வை ஏற்பட்டுச்சுன்னா, 4ஆம் இடத்துக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா வாகன யோகம் வந்துட்டு உண்டு. அதே மாதிரி 4இல் உள்ள கிரகம், அதாவது சுபர் அல்லது அசுபரா இருந்தாலும் ஆட்சி பெற்றால் வாகன யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுக்கிரன் 4ஆம் வீடு இல்லாம, அதாவது 2, 5, 7, 9, 10, 11 போன்ற வீடுகள்ல ஏதாவது ஒன்றுல ஆட்சியோ உச்சமோ பெற்று இருந்தாங்க அப்படின்னு சொன்னா உயர்வான, அதாவது அதிக விலை உள்ள வாகனம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 4ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் நல்ல வாகன யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 4ஆம் அதிபதி 11ல இருந்து குரு பார்த்தாலும் வாகன யோகம் உண்டு. அதே மாதிரி 11, 4 இந்த 2 அதிபதிகளும் இணைந்து 2ஆம் இடத்தில், 4ஆம் இடத்தில், 5ஆம் இடத்தில், 9ஆம் இடத்தில், 10ஆம் இடத்தில், 11ஆம் இடத்தில் ஆகிய இடங்கள்ல வந்துட்டு அமைவு பெற்றாலும் இந்த அமைப்பு உள்ள ஜாதகருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி 4ஆம் வீட்டை குரு பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து வாகன யோகம் உண்டு. இப்ப குருவும் சுக்கிரனும் பாக்கியாதிபதியோட இணைந்து கேந்திர திரிகோணங்கள்ல அமைஞ்சிருந்தா, அது 11ல் நின்றாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட வாகன அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி குருவும் சுக்கிரனும் லாபாதிபதி மூவரும் சேர்ந்து இணைந்து கேந்திர திரிகோணங்களில் அமைந்தாலும் 11ல நின்னாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட வாகன அமைப்பு உண்டு. அதே போல 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றாலும் வாகன யோகம் உண்டு. அது 4ஆம் அதிபதி ஆட்சி பெற்று லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தாலும் வாகன யோகம் உண்டு. இப்போ இந்த வாகன யோகங்கள் வந்துட்டு தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இல்லையா?
அப்போ இந்த வாகன யோகத்துல எப்பெல்லாம் தடை ஏற்படும் அப்படின்னு சொன்னா, 4ஆம் அதிபதி 6, 8, 12ஆம் இடத்துல இருந்தாலோ இல்ல 6, 8, 12ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்தை பார்த்தாலோ இந்த வாகன யோகம் தடைபடும். அதே மாதிரி 6, 8 அதிபதியுடன் 4ஆம் அதிபதி சேர்ந்திருந்தாலும் இந்த வாகன யோகம் வந்து தடைபெறும். அதனால 4ஆம் வீட்டில் நிற்கும் கிரகம் பகையும் நீச்சமும் பெற்றிருந்தாலும் இந்த வாகன யோகம் தடை ஏற்படும். அதே மாதிரி வாகனக்காரனுக்குரிய சுக்கிர பகவான் இருக்கார் இல்லையா, சுக்கிர பகவான் பகை நீச்சம் பெற்றாலும் இல்ல அவர் போய் 6, 8, 12ல அமர்ந்திருந்தாலும் இந்த யோகம் கிடைக்கிறதுக்கு, வாகன யோகம் கிடைக்கிறதுக்கான பங்கம் ஏற்படலாம். அதே மாதிரி 4ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதியோட சேர்க்கையை பெற்றாலும் இந்த இந்த வாகன யோகம் வந்து அமைவதுங்கிறது கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதே மாதிரி 4ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் தொடர்பு கொண்டு இருந்தால், அதாவது சேர்க்கையோ பார்வையோ இருந்தா விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 4ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் இணைந்திருந்தால் நம்ம கிட்ட வாகனம் இருக்கும், அனுபவிக்கிறதுக்கான திருப்பனை இல்லாம போகும். அதே மாதிரி 4ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் தொடர்பு கொண்டால் அப்படின்னு சொன்னா அடிக்கடி வந்து வாகனம் வந்து பழுது ஏற்பட்டு அதுக்கான விரயத்தையும் வந்துட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த அமைப்பு யோகத்தை பத்தி சொல்லிட்டோம். அப்ப இந்த யோகம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. அப்போ இந்த யோகம் எப்பெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, பலம் பெற்ற 4ஆம் வீட்டு அதிபதி திசையில் குரு புத்தி அல்லது சுக்கிர புத்தியில கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 9ஆம் வீட்டு அதிபதி திசையில 4ஆம் அதிபதி புத்தியில அல்லது 4இல் அமர்ந்த கிரகத்தின் புத்தியில சொந்த வாகனம் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 4ஆம் வீட்டில் நின்ற கிரக திசையும் 4ஆம் வீட்டு அதிபதி புத்தியில் வந்து நடைபெறும் போது வாகன யோகம் உண்டு. அதே மாதிரி லக்ன அதிபதி திசையிலையும் அதே மாதிரி 4ஆம் அதிபதி புத்தியிலையும் வந்து இந்த யோகம் வந்து ஏற்படும். அதே மாதிரி ஜாதகத்துல சுக்கிர திசை யோகமாக இருந்தது அப்படின்னு சொன்னா 4ஆம் இடத்து புத்தியில வந்து இவங்களுக்கு வந்து வாகன யோகம் உண்டு. அது மாதிரி அதாவது கோச்சார ரீதியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குரு 2ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல உலா வரும்போது, அதாவது வருது இல்லையா அந்த பெயர்ச்சி அப்ப அப்படி வரும் காலகட்டங்கள்ல இவங்களுக்கு நல்ல திசை நடைபெற்றுச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இவங்களுக்கு வாகன யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு இந்த யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி யோகா அமைப்பு உள்ள ஜாதகம் யாருக்கு இருக்கோ அவங்க பேர்ல நீங்க வாகனங்கள் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா, வாகனங்கள் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்கள் பெற்று அதை வாடகை கூட்டு அதை மென்மேலும் பெருக்கி அதுல வருமானம் செய்து கொள்ளலாம். அதை வந்து நீங்க மாற்றி பார்த்து ஜாதகத்தை பார்த்து யாரோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. இங்க எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த நம்ம ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கும் தங்கப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. என் பேர் மதுரை செல்வகுமாரி. 63 31 89 22 77 என்னோட நம்பர்.
மதுரையைச் சேர்ந்த செல்வகுமாரி அம்மா அவர்கள் மிகவும் சிறப்பான தகவல்களை கொடுத்து அனைவருக்கும் புதிய டிப்ஸாக இருந்திருக்கும் அப்படிங்கிற தகவலோடு அவர்களுக்கு மரியாதை செய்ய எங்களது ஐயா சௌரியராஜன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.